என்ன ஈஸ்வரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. என்ன மாப்பிள்ள, 2 பேர் கையிலயும் ஏதேதோ திங்ஸ் இருக்கு. ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா? சர்ப்ரைஸா இருக்கு. அது ரேவதியோட ஒரு ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருக்காங்களா, அவங்களுக்கு கல்யாணமா, அதுக்கு போகணும்னு சொன்னா, அதுக்காக தான் வாங்கினேன். நிறைய பொருள் வாங்கியிருக்கீங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவா? அது என் ஃப்ரெண்டுமா. அது பெங்களூர் போகிறதுக்காக மட்டும் இல்லை, ஜென்ரலாக அவளுக்கு தேவையானதும் வாங்கியிருக்கா. மாப்பிள்ள, நீங்களும் தானே ரேவதியோட பெங்களூருக்கு போறீங்க. உங்களுக்கு எதுவும் திங்ஸ் வாங்கலையா? இல்லை, நான் போகல, ரேவதி மட்டும்தான் போகிறேன். இங்கே எனக்கு முடிக்க வேண்டிய வேலைலாம் இருக்கு. என்ன சகல இங்க இங்க என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். புதுசா கல்யாணம் பண்ணவங்க நீங்க ஜோடியா பெங்களூர் போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா பெங்களூரை சுத்தி பாக்குறத விட்டுட்டு என்னப்பா நீ, பெங்களூர்ல கிளைமேட்டும் சூப்பரா இருக்குமா, டிராபிக்கும் கலக்கலா இருக்குமா, போய் ஜாலியா சுத்திட்டு வா. ஆமா, மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். எந்த வேலையா இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரேவதியோட பெங்களூருக்கு போயிட்டு வாங்க. ரேவதி தனியாலாம் போக வேண்டாம். இல்லை, அது அவள் ஃப்ரெண்டோட வெட்டிங்கு, அவள் போயிட்டு வரலாம். இல்லை, நான் இதுக்கு நான் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறேன், அவள் போயிட்டு வரட்டும். அது வேலை இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. சந்தோஷமான விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடாது. போயிட்டு வாங்க. இல்லை, என்னோட வேலையெல்லாம் தள்ளி போட முடியாது. அதெல்லாம் நான் இருந்து செஞ்சதான் கரெக்டாக வரும். ஏப்பா அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமா? ஏப்பா நீ வேற? இல்லைங்க, அதெல்லாம் நானே செஞ்சாதான் கரெக்டாக வரும். ரேவதி மட்டும் போயிட்டு வரட்டும், அடுத்த வாட்டி வேணா நானும் போகிறேன். மாப்பிள்ள, அதான் உங்க அத்தை சொல்றால, நீங்களும் ரேவதியோட பெங்களூர் போயிட்டு வாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல அப்படி 4 இடத்துக்கு போனாதான் உண்டு. அப்புறம் எங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது? ஆஃப்கோர்ஸ். இல்லை மாமா, புரிஞ்சுக்கங்களேன், என்னால் போக முடியாது. ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க. சரி மாப்பிள்ள, இதுக்கு மேல உங்க விருப்பம். நான் கம்பல் பண்ண விரும்பல. நீங்க ரூமுக்கு போங்க. அட என்ன மாமா, ஜாலியா ஊரை சுத்தி பார்க்காம வேலை வேலைன்ட்டு. ராஜா, எதுக்கு பெங்களூர் கல்யாணம் அது இதுன்னு போய் சொன்ன? அவங்க கேட்குறாங்க, எதனா காரணம் சொல்லணும்ல. வேற என்ன பண்ணுறது? உண்மையை சொல்ல முடியுமா? நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். புரியல. பேசாம நானே அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு போற விஷயம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரியதானே போகுது. நான் இப்பவே சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நான் சொல்லாம போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சா உன்னதான் திட்டுவாங்க. எனக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம், அதனாலதான் சொல்றேன். இப்போ நீ உண்மையை சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன நடக்கும்? என்னை கண்டுபடி திட்டுவாங்க. திட்டிக்கட்டும், நான் வாங்கிக்க ரெடி. இப்பவே போய் சொல்றேன். இரு, நீ இப்போ போய் சொன்னா அவங்க திட்டுறதோட விட மாட்டாங்க. வேற என்ன செய்வாங்க? அவங்க கண்டிப்பா நீ ஊருக்கு போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உன்னை பிரிஞ்சு இருக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு மனசு வராது. அப்புறம் நீ ட்ரை பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும். அதுக்காக நான் செய்யற காரியத்துக்கு நீ திட்டு வாங்கணுமா, அசிங்கப்படணுமா? அது நியாயம் இல்லையே. இங்க பாரு, நீ ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் தானே ஆசைப்படுற. எதிர்பாராத விதமா நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ டிப்ரெஷனுக்கு போயிட்டேன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்து நடந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை சங்கடம் தான் படுத்தியிருக்கு. நீ அப்செட் ஆயிருக்க. இது இப்படியே போச்சுன்னா உனக்கு நல்லதில்லை. இந்த சூழ்நிலையில் தள்ளி இருந்தா ரிலீஃபாக இருக்கும்னு உனக்கு தோணுது. நீ ஆஸ்திரேலியா போகிறதுல தான் ரொம்ப தீவிரமாக இருக்கன்னு எனக்கு புரியுது.
அது உண்மை தானே? ஆமா, அது உண்மைதான். என்னை விட உன் அம்மாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நீ வெளிநாட்டுக்கு போகிறேன்னு தெரிஞ்சாலே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எதுனா பண்ணி உன்னை ஆஸ்திரேலியாவுக்கு போக விடாமல் தடுத்துருவாங்க. நம்ம கல்யாணத்தையும் இப்படி தானே நம்ம 2 பேரையும் கார்னர் பண்ணி பண்ணாங்க. இப்போ சங்கடப்பட்டு நிற்கிறது நம்ம 2 பேரும் தான். மறுபடியும் அந்த மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாது. புரியுதா? புரியுது. நீ ஆஸ்திரேலியாவுக்கு போகிற வேலையை மட்டும் பாரு. மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்க. உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணு. உன் லைஃப்பை என்ஜாய் பண்ணு. புக்ஸ் படி, மியூசிக் கேளு, அந்த ஊர் ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ணு. மற்றபடி இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 5 வருஷம் அக்ரிமெண்ட்டில் போகிற, அங்கே சந்தோஷமாக இருந்து நிம்மதியாக உன் வேலையை பாரு. நீ ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் ஒரு டைம் பார்த்து நான் எல்லாருக்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். உன் அப்பா அம்மா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க, கோச்சிப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காத. நிம்மதியார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எம்டி சார் இருக்காரா? பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், உள்ளதான் இருக்காரு. டேய், எதுக்குடா என்ன இந்த ஆபீஸ் கூப்பிட்டு வந்த? எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? டேய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சென்னைக்கே வர சொன்னேன். ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு போலாம். அது சரிடா, அதுக்கு பேசாம ரூம்லயாவது வெயிட் பண்ணிருப்பேன். இங்க கூட்டிட்டு வந்திருக்க, இங்க உட்காந்து நான் என்ன பண்றது? நீங்க உட்காந்துரு, நான் போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். உட்காரு. என்ன இவன் பாட்டுக்கு என்ன இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டான்? ரொம்ப போர் அடிக்குதே. டேய் சிவனாண்டி, வா கிளம்பலாம். என்ன ஃப்ரெண்டை பார்த்துட்டியா? பார்த்தாச்சு, பேசியாச்சு. வா கிளம்பலாம். போலாம். வா. ஏய், என்னடா அந்த போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்டு தான்டா. யாரு? அதோ லெஃப்ட்ல இருக்கிறவர். அப்ப இந்த கோட் ஷூட் போட்டிருக்காரு அவரு? அவர்தான் அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி கார்த்தி. என்ன சொல்ற? அவரு எம்டியா? ஆமா, பெரிய பிசினஸ்மேன் தான். சென்னையிலேயே பெரிய பிக் ஷாட். இங்க இருக்கிற டாப் 10 பணக்காரங்கள்ல அவர் ஒருத்தர். அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆடியோ கம்பெனியை கூட வாங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். டேய், இவரை நீ மீட் பண்ணிருக்கியா? ரொம்ப பழக்கம் இல்ல, பெரிய இடம். அவங்க தாத்தா ராஜா சேதுபதினு பெரிய ஆளு. ஜஸ்ட் 2-3 மீட்டிங்ல தான் பாத்திருக்கேன். பேசுனது கூட இல்ல. அப்படியா? ஓ, அந்த ஃபேமிலியா? ஆமா. இப்போ எதுக்கு இதெல்லாம் கேக்குற நீ? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஆமா, இவர் ஆபீஸ் எங்க இருக்கு? அண்ணா நகர்ல தான். அத நம்ம பார்க்க முடியுமா? என்னடா திடீர்னு அந்த ஆபீஸ பார்க்கணும்னு சொல்ற? டேய், விஷயம் இருக்கு, ஆனா இப்ப எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட்டிட்டு போடா. சொல்ல முடியாதா? அப்படி என்ன சீக்கிரட்டா? தயவு செஞ்சு இப்ப எதுவும் கேட்காத. சொல்ல மாட்டேன். சமயம் வரப்ப சொல்றேன். புரியுதா? வா. சரி, வா போலாம்.
இதாண்டா அந்த கார்த்தியோட ஆபீஸ். ம், போலாம். வா போலாம். டேய் சிவனாண்டி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆ, உங்க கம்பெனி எம்டியை பார்க்க முடியுமா? சாரி சார், அப்படிலாம் அவரை நினைச்ச உடனே பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம இப்ப அவர் இங்க இல்ல, வெளியில போயிருக்காரு. இவன் இவ்ளோ பெரிய ஆளா? அப்ப ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை இவன் தானா? இதை இவ்வளோ நாள் யாருக்கும் தெரியாம புத்திசாலித்தனமா மறைச்சு வச்சிருக்கானே. சாமுண்டீஸ்வரி வீட்டுல டிரைவரா வேலைக்கு சேர்ந்தது 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கதானா? சாமுண்டீஸ்வரி இவன் தான் பேரன்னு தெரியாம ஏமாந்து பொண்ணு கொடுத்துருக்காளே. என்னடா ஏதோ யோசனையா இருக்க? டேய் கேசவா, நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன். என்னடா ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஊருக்கு போறாங்கற? இல்லடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பியே ஆகணும். ஆனா உன் கூட வந்தது எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஜாக்பாட்? அது என்னது? அதான் இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னனே. கிளம்பட்டா? என்னடா ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்கிற? கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. சரி நீ கிளம்பு, நான் இங்க ஒருத்தரை பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன். வரட்டுமா? சொல்லுங்க. சந்திரா, உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டா? உங்க குரல்லே சந்தோஷம் தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இரு, அந்த டிரைவர் பையன் யாருன்னு தெரியாம இவ்வளோ நாள் குழம்பி போயிருந்தோம்ல, அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அவன் வேற யாரும் இல்ல சந்திரா, அந்த ராஜா சேதுபதி கிழவி பரமேஸ்வரியோட பேரன்தான் அவன். என்னங்க சொல்றீங்க? அவனா அவனா அந்த கிழவனோட பேர? ஆமா சந்திரா, அவன் தான் ஒரிஜினல் பேரன். இவ்வளோ நாள் டிரைவரா நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காம. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சந்திரா, நான் இப்ப சென்னையில இருக்கேன். நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன், புரியுதா? நான் ஃப்ளைட் பிடிச்சி அங்க சீக்கிரமா வந்துருவேன். நாம வழக்கமா மீட் பண்ணுவோம்ல, நீ அங்க வந்து வெயிட் பண்ணு, ஓகே? சரிங்க. இதெல்லாம் நீங்க கழித்து போடணும். இந்தாங்க. சரிங்க. டேய், அந்த கிழவியோட ஒரிஜினல் பேர நீதானா? இது தெரியாம என் அக்காவும் ஏமாந்துட்டு இருக்கா. என்னை அவ வீட்டை விட்டு துரத்துவேன்னு சொன்ன. இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, உன்னை எப்படி கதற கதற ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. பூஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. உனக்கு ஒர்க் பர்மிட், விசா இதெல்லாம் கிடைச்சிருக்கணுமே. ஆமாண்டி, எல்லாம் கிடைச்சிருச்சு. டிராவல் ஏஜென்சி ஆபீஸ்க்கு போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். வர வெள்ளிக்கிழமை ஃப்ளைட். ஹே, வெள்ளிக்கிழமை நீ ஃப்ளைட்ல ஏறினா சாட்டர்டே இங்க வந்துடலாம். நீங்க வந்ததும் கம்பெனி ஐ அஃபிஷியல்ஸோட மீட்டிங்லாம் இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீ வேலையில ஜாயின் பண்ணிடலாம். நீங்க தங்குறதுக்கும் நான் ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிட்டேன். அங்கேயே நீ தங்கிக்கலாம்டி. ஏண்டி, நான் உன்னோட தங்க முடியாதா? ஐயோ சாரிடி, நான் என் பாய் ஃப்ரெண்டோட தங்கியிருக்கேன். அதனால எங்களோட நீ தங்க முடியாது. உனக்கு பாத்திருக்க வீட்ல எல்லா வசதியும் இருக்கு, அதனால நீ அங்கேயே சந்தோஷமா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டி. உன்னாலதான் எனக்கு ஆஸ்திரேலியால வேலை கிடைச்சிருக்கு. இன்னும் 2-3 நாள்ல அங்க நான் வரவும் போறேன். இனிமே என் வாழ்க்கைய என் விருப்பப்படி அமைச்சுக்க போறேன். எல்லாம் உன்னாலதான் நடக்க போகுது. தேங்க்ஸ் டி. ஹே, நீ எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவ? விட்ரி.
ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோடி. நீ எதை சொல்ற? 5 வருஷம் உன் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கணும், உன் ஹஸ்பண்ட வேற பிரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு உன் ஹஸ்பண்ட பிடிக்கலன்னு நீ சொல்லலாம், நாளைக்கே உன் மனசு மாறினாலும் அப்புறம் நீ இங்க இருந்து 5 வருஷத்துக்கு அங்க போக முடியாது. அத நீ நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டி. எனக்கு இப்ப கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறமா பேசட்டுமா? சரிடி. என்ன இவரு இன்னும் காணோம்? பாதி விஷயத்துல போன்ல சொல்லிட்டு மீதியை நேர்ல சொல்றேன்னு சஸ்பென்ஸ் வச்சுட்டாரு. நம்மளால இந்த சஸ்பென்ஸும் தாங்க முடியல. அந்த டிரைவர் பையன் இவ்வளவு நாள் எல்லாரையும் ஏமாத்திருக்கான். அவன்தான் கிழவியோட ஒரிஜினல் பேரன்னு தெரியாம முட்டாளா இருந்திருக்க. ச்சே.